வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நூல்கோலில் குருமா தான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே வந்து நூல்கோலை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நூல்கோல் வெந்து ரெடியாக இருக்குது. இதில் குருமா பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நூல்கோல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எலசாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். முத்தின நூல்கோல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டா போதும். இப்போ வந்து பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறதுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை அது தாளிக்க போகிறோம். தாளிச்சிடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. இது கூடவே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு அதில் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. ஒரே ஒரு தக்காளி, இந்த தக்காளி கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு. நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துட்டோம். ஏன்னா நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா நூல்கோல், அதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால ரெண்டும் பேலன்ஸ் சேர்ந்து வரும்போது கரெக்ட் ஆகிடும். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி, காரம் மட்டும் அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடவே வந்து தனியா மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. வேக வச்சு நூல்கோலை சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கசகசா ஊற வச்சு வச்சிருக்கிறது, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் அரைச்சாச்சு. இந்த பக்கம் நல்லா ஒரு கொதி வந்துடுது. அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் குருமா தான் இது. நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு சுட சாதத்தில் இந்த குருமாவையும் விட்டுண்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சுண்டு ஒரு அப்பளாமோ சிப்ஸோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த நூல்கோலில் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த நூல்கோல் வந்து கொஞ்சம் எலசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொதி வந்துடுது. மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். நம்ம எப்பயும் போல் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருவோம். அந்த நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம நூல்கோல் வச்சு ஒரு குருமா பண்ணோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி வதக்கும் போது நீங்கள்லாம் புதினாலாம் போட்டு வதக்கியிருப்பீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டு வதக்கி பாருங்கள். அதோட வாசனையும் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.